இப்போ முதல்ல அதிமுகவோட வெற்றியை இது பாதிக்குமா பாதிக்காதான்னு கேட்டிங்கன்னா ரிசல்ட் வரும்போது தான் நமக்கு தெரியும். இப்போ ரிசல்ட் டே அன்னைக்கு வெற்றி பெற்றுட்டாருன்னு வச்சுக்கோங்க எடப்பாடி கே பழனிசாமி, நீங்களா என்ன சொல்லுவீங்க? நீ எதிரி வந்து ஜெயிச்சாலும் பரவாயில்ல, நீ ஜெயிக்க கூடாது நினைக்கிறது பேர் தியாகம் இல்ல, அது பேர் துரோகம். அது பேர் தானே துரோகம். ஆமா. அப்ப அவர் துரோகம் பண்ணிட்டாருன்னு கூட சேர்த்து நீங்க துரோகம் பண்றீங்க. திமுக எதிர்ப்பையே கைகழுவி விட்டு திமுகவோடவே கள்ள கூட்டணி வைத்திருக்கிறாருன்ற விமர்சனத்துக்கு ஆளாகி நிற்கக்கூடிய ஐயா ஓபிஎஸ் அவர்களை எப்படிங்க சேர்த்துக்க முடியும்? 2026 தேர்தலில் ஓபிஎஸ் அணி இபிஎஸ் அணி பிரிந்தால் அதிமுக எதிர்காலம் எப்படி இருக்கும்? அப்பெல்லாம் பிரியறதுக்கு கனவுல கூட நடக்காது. திமுக இழுத்தனா போதும், ஏன் நான் அப்புறமா கூட வளர்ந்துக்கிறேன்னு நீங்க நினைச்சீங்கன்னா இன்னும் ரொம்ப தாமதப்படுத்தக்கூடாது. இப்போதே இறங்கி அந்த அலையன்ஸ்ல சேர்ந்துடும். அமலாக்கத்துறை கே நேருவை குறிவைக்கும் போது திமுக கே நேருவை கைகழுவி விட்ட மாதிரி எனக்கு தோணும். ஜெம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஊடகவியலாளர் அருள்மொழிவர்மன் அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். அவரிடம் பல்வேறு கேள்விகளை கேட்கலாம். சார் வணக்கம். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், மகிழ்ச்சி. இப்போ அதிமுகவில் ஏற்பட்டுள்ள அந்த உட்கட்சி பூசல் என்பது சரி செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் மாறாக நாளுக்கு நாள் அந்த உட்கட்சி பூசல் என்பது அதிகரித்து வருகிறது. அதாவது சசிகலா முதல் செங்கோட்டன் வரையில வெளியேற்றப்பட்டு உள்ளது. இதனால அதிமுகவுடைய அந்த வெற்றி 2026 பாதிக்குமா, எப்படி இருக்கும்? முதல்ல இந்த வெளியேற்றப்பட்டவர்களுடைய விவகாரத்தை நம்ம பார்க்கிற போது ரெண்டு தரப்பை நம்ம பார்க்கணும். முதல்ல அவங்க ஏன் வெளியேற்றப்பட்டிருக்கிறாங்க, இரண்டாவது எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுடைய நிலைப்பாடு ஏன் அப்படி மாறுச்சு, மூன்றாவது அதிமுகவின் வெற்றியை இது பாதிக்குமா பாதிக்காதா அப்படிங்கிறது. இப்போ முதல்ல அதிமுகவோட வெற்றியை இது பாதிக்குமா பாதிக்காதான்னு கேட்டிங்கன்னா ரிசல்ட் வரும்போது தான் நமக்கு தெரியும். இப்போ ரிசல்ட் டே அன்னைக்கு வெற்றி பெற்றுட்டாருன்னு வச்சுக்கோங்க எடப்பாடி கே பழனிசாமி, நீங்களா என்ன சொல்லுவீங்க? பார்த்தீர்களா அன்றைக்கு எடப்பாடி கே பழனிசாமி களை எடுத்திருக்கிறாருன்னு பேசுவோம். ஒருவேளை எடப்பாடி கே பழனிசாமி தோற்றுட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், எடப்பாடி கே பழனிசாமி தோட்டத்துக்கு காரணம் இவங்களை வெளியேற்றதான்னு பேசுவோம் இல்லையா? ஸோ எடப்பாடி கே பழனிசாமி எடுத்த முடிவு சரியா தவறா அப்படிங்கிறத அதிமுகவுடைய வெற்றி அல்லது அதிமுகவுடைய தோல்வி முடிவுகள் தான் சொல்ல போகுது. அப்போ இன்னைக்கு அந்த முடிவு சரியா தப்பா அப்படிங்கிறதுக்குள்ள போகிறதுங்கிறது எனக்கு உடன்பாடு இல்லை. ஆனால் அந்த முடிவு ஏன் எடுக்கப்பட்டுச்சு, அந்த முடிவை எடுப்பதை நோக்கி எடப்பாடி கே பழனிசாமி தள்ளப்பட்டார் அப்படிங்கிறத பற்றி நம்ம பேசலாம். இப்போ இன்னைக்கு இந்த முடிவின் காரணமாக யாருக்கு பின்னடைவுன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? இந்த முடிவு எடுத்திருக்கிறாரு இல்லையா, இன்னைக்கு செங்கோட்டையன் நீக்கப்பட்டிருக்கிறாரு. செங்கோட்டையனும் இன்னைக்கு அந்த மூவர் குழுவில் போய் ஜாயின் பண்ணியிருக்கிறாரு. வேற எதுவும் புதுசாக நடக்கலை. இது ஒரு நாள் செங்கோட்டையன் சேரும் போது அவருடைய ஆதரவாளர்கள் சேருவாங்க இல்லையா? எத்தனை பேர் சேர்ந்தாங்க பாத்தீங்களா? நீங்க யாராவது போய் பாத்தீங்களா? ஏன் சேர மாட்டாங்க சார்? இல்ல எத்தனை பேர் சேர்ந்தாங்க? சார் 9 முறை சட்டமன்ற உறுப்பினர் இருந்திருக்காரு, 3 முறை அமைச்சரா இருந்திருக்காரு. அவர் கட்சியில மூத்த நிர்வாகி, அவர் ஃபாலோவர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா? ஒட்டுமொத்த அதிமுக சேரலாம் பாதி பேரா சேருவாங்க இல்லையா? அப்ப கட்சிக்கு பின்னடைவு தானே. நீங்க நகைச்சுவை பண்றீங்க. ஏன் சார்? யாராவது உங்க மேல கோவப்பட போறாங்க, பாத்துக்கிட்டே இருங்க. என்னன்னா, செங்கோட்டையனை விட ஓபிஎஸ் மேலையா கீழையா? செங்கோட்டையனோட ஓபிஎஸ் அதிகார பலத்துல ஓபிஎஸ் தான். ஓபிஎஸ் என்னவா இருந்தவர்? முதலமைச்சரா இருந்தாரு, துணை ஜெயலலிதா முதலமைச்சரா அம்மையாரால கைகாட்டப்பட்டவர். அதாவது அடுத்தது நீ இருப்பா, நான் சிறைக்கு போகும்போது அவர் தான் சொல்லி கை காட்டிட்டு போனாங்க. ஓபிஎஸ் வெளில போனாரு, என்ன பண்ணாரு சொல்லுங்க? என்ன பண்ணாரு? உங்க காலில் கூட விடுறாங்க ஐயா, என்னை சேர்த்துக்கங்க ஐயான்னு ஆளை விட்டு பேச வச்சாரு. எனக்கு எந்த பதவியும் வேணாம், நான் அடிப்படை உறுப்பினராக இருக்கிறேன்னு பேசினாரு. ஏன் அந்த ஓபிஎஸ்ஸால கட்சியை பாதியாக உடைக்க முடியல? கட்சி எப்போதுமே யார் சிறந்த தலைமை, யாரால எதிரிகளை எதிர்கொள்ளக்கூடிய வல்லமை உள்ள ஆளுமையா இருக்கிறாங்க அப்படிங்கிறத தொண்டர்கள் கணிப்பான். அப்படி கணிக்கும் போது அவர்களுக்குள்ள எடப்பாடி கே பழனிசாமி வலிதுதான் முந்தி நிற்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் முன்னாடி நின்னாரு. இன்றைக்கு ஐயா செங்கோட்டையன் அவர்கள் வார்த்தைக்கு வார்த்தை உலகத்துல இருக்கக்கூடிய துரோகங்களுக்கெல்லாம் ஒரு பேர் வைக்கணும்னு யார் பேரை சொன்னாரு? எடப்பாடி கே பழனிசாமி பேரை சொன்னாரு. அந்த துரோகி எடப்பாடி கே பழனிசாமியினுடைய ஆட்சி காலகட்டத்தில் ஏன் நீங்க அமைச்சரா இருந்தீங்க? ஏன் சார் அமைச்சரா இருந்தீங்க? அமைச்சரா பதவி கொடுத்தது பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரா நீங்க இல்ல?
அவருடைய அமைச்சரவன் கீழே இப்ப துரோகியினுடைய அமைச்சரவை எனக்கு எதுக்கு உதவி தள்ளிட்டு போனீங்கன்னா நீங்க செஞ்சது தியாகம். நீங்க செய்த முதல்ல என்ன தியாகம்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க? என்ன தியாகம் நீங்க பண்ணீங்க? கட்சிக்காக பதவியை துறப்பது தான் தியாகமே தவிர, கட்சி பதவி போயிருச்சுன்னு நீதிமன்றத்துக்கு போவது பேர் தியாகம் அல்ல. அது பேர் தியாகமா சார்? நீங்க சொல்லுங்க. தியாகத்துக்கான அர்த்தம் என்ன சார்? எனக்கு எதுவுமே வேணாம், ஜெயிச்சா போதும் அப்படின்னு சொல்றது பேர் தானே தியாகம். அதானே தியாகம். கண்டிப்பா. நீ எதிரி வந்து ஜெயிச்சாலும் பரவாயில்ல, நீ ஜெயிக்க கூடாது நினைக்கிறது பேர் தியாகம் இல்ல, அது பேர் துரோகம். அது பேர் தானே துரோகம். ஆமா. அப்ப அவர் துரோகம் பண்ணிட்டாருன்னு கூட சேர்த்து நீங்க துரோகம் பண்றீங்க. அவர் செங்கோட்டையன் என்ன சொன்னாரு? நீக்கப்பட்டவர்களை மீண்டும் ஒண்ணா சேர்த்துக்குன்னு தான் சொன்னாரு. அது கெடு விதித்தாரு. யார் கெடு விதிக்கிறதுக்கு நீங்க யாரு? எப்படி கெடு விதிப்பீங்க முதல்ல? அதாவது ஒரு அரசியல் கட்சியினுடைய ஒரு தலைமை பொறுப்புல இருக்கிறவருக்கு அந்த கட்சியில் இருக்கக்கூடிய 2ஆம் கட்ட தலைவர் ஒருவர் நான் கெடு விதிக்கிறேன், நீ வந்து முடிஞ்சா பண்ணிப்பாரு அப்படின்னு சொல்றதுங்கிறத எப்படி ஏத்துக்க முடியும்? அப்ப அதே எடப்பாடி கே பழனிசாமி ஐயாவை பத்தி இப்போ ரீசெண்டா வந்து செங்கோட்டையன் கிட்ட போய் என்னங்க கெடு விதிச்சீங்கன்னு கேட்டும்போது, நான் கெடுவெல்லாம் விதிக்கலைங்க, நீங்க ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் தப்பா எழுதிட்டீங்கன்னு சொன்னாரா இல்லையா? உங்களெல்லாம் பார்த்து சொன்னாரு. நம்மளெல்லாம் பார்த்து சொன்னாரா இல்லையா? அவரு ஏன் சொல்லணும்? தேவர் ஜெயந்தி அன்னைக்கு அந்த இடத்துல பேசுகிற போது என்னை கட்சியை விட்டு நீக்கலாம் என்ன சொன்னாரு? மகிழ்ச்சி அடைவேன் சொன்னாரா இல்லையா? சொன்னார். மகிழ்ச்சி அடைவேன் என்று சொல்லிவிட்டு சென்ற மறுநாள் இன்றைக்கு பேட்டி கொடுக்கும் என்ன சொல்றாரு? நான் இரவெல்லாம் தூக்கமில்லை, நான் கண் கலங்கினேன். எதற்காக சொல்கிறேன் என்று சொன்னால் இப்படின்னு கதை பேசிக்கிட்டு இருக்காரு. ஆமா. ஒண்ணு இந்த பக்கம் நில்லுங்க, இல்ல அந்த பக்கம் நில்லுங்க, நடுவா போல நின்னீங்கன்னா உங்களுக்கு தான் பிரச்சனை. ஒண்ணு என்ன நீக்கினாலும் பரவாயில்லைங்கய்யா, நான் என் வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கேன்னு சொல்லுங்க, இல்லை நீக்காதீங்க நான் உங்க கூட வேலையை பார்க்குறேன்னு சொல்லுங்க. ஏன் இப்படி பண்றீங்க? டிடிவி தினகரன் அவர்களாவது ஒரு தனியாக ஒரு கட்சி வச்சிருக்கிறாரு, ஒரு அமைப்பு வச்சிருக்கிறாரு. அவர் உட்காந்தாலும் ஒரு 10 பேர் கூட வந்து உட்காருவான். எடப்பாடி கே பழனிசாமி எதிர்க்கிறேன், அவரை தலைமை எனக்கு பிடிக்கல, எம்ஜிஆர் ஆட்சி ஜெயலலிதா ஆட்சி மீண்டும் மலர வேண்டும் என்பதை என்ன நோக்கம் சொல்லியிருக்காரு. எடப்பாடி கே பழனிசாமிய அந்த ஆள் கீழெல்லாம் நான் போய் இருக்கணுமா? அவரெல்லாம் ஒரு சிஎம் கேண்டிடேட்டா ஏத்துக்கிறேன், நான்லாம் என்ன ஆகுறது, நான்லாம் எவ்வளோ பெரிய ஆளை பார்த்தவன் இப்படின்னு பேசுறவர் டிடிவி தினகரன். அவர் எப்படி இங்க வந்து சேர்த்துக்க முடியும்? எப்படிங்க சேர்த்துக்க முடியும்? ஓபிஎஸ் அவர்கள் திமுக தான் மீண்டும் ஜெயிக்கும்னு பேசியிருக்காரு. நீங்க அதிமுகவுக்கு இருக்கிற ஒரே கொள்கை என்ன? திமுக எதிர்ப்பது. திமுக எதிர்ப்பையே கைகழுவி விட்டு திமுகவோடவே கள்ளக்கூட்டணி வைத்திருக்கிறார்ன்ற விமர்சனத்துக்கு ஆளாகி நிற்கக்கூடிய ஐயா ஓபிஎஸ் அவர்களை எப்படிங்க சேர்த்துக்க முடியும்? அம்மையார் சசிகலா அவர்கள் அறிவித்தாரு, எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர்னு அறிவிச்சாங்க. அவங்க ஒரு சீனியர். அந்த சீனியர் எப்படிங்க ஒரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் வந்து வேலை வாங்க முடியும்? அதுவும் அவரே ஒரு தடவை சொன்னார், அவங்க வழிகாட்டட்டும், அமைதியாக வெளியே இருந்து எங்களை வழிகாட்டட்டும், நாங்கள் ஏற்றுக்கிறோன்ட்டாரு. முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். வெளியேருந்து வழிகாட்டுங்க, ஜெயிக்கிறோன்னு சொல்லுங்க, முடிஞ்சு போச்சு. அதாவது ஜெயலலிதா தலைமையிலான இன்னும் நீங்கள் பொதுச் செயலாளர் வேணா போட்டுக்கிட்டே லெட்டர் போட வச்சுருக்கீங்க. அப்போது நீங்கள் பண்ணுறது எல்லாத்தையும் பண்ணிவிட்டு இவர் சேர்த்துக்கணும், இவரும் இறங்கி போகணும், நான் ஒத்துக்கிறேன். ஒரு சில இடத்துல இறங்கி போயிருக்கலாம். 2 விஷயம் பார்க்கணும் சார். 2 பேரோட பொது நோக்கம் அப்படிங்கிறத நிறைவேறணும்னா 2 பேருமே இறங்கி வரணும். ஒருத்தர் தான் இறங்கி வரணும், இன்னொன்று ஒருத்தரை போட்டு நீங்கள் எவ்வளோ வேணால் அட்டாக் பண்ணுவீங்க அப்படின்னா அது வந்து நடைமுறைக்கு செட் ஆகாது. அப்போ அந்த விவகாரத்தில் பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி எடுக்கக்கூடிய இந்த முடிவால் பின்னடைவை சந்தித்திருப்பவர் எடப்பாடி பழனிசாமி அல்ல. இன்றைய தேதியில் சந்தித்திருப்பவர் ஐயா செங்கோட்டையன். ஏங்க இன்னைக்கு நீங்க செங்கோட்டையன் வெறும் எம்எல்ஏங்க. இன்னைக்கு அதிமுக மாவட்ட செயலரா? இப்ப என்ன அவரு? இப்ப என்ன எம்எல்ஏ? இப்ப வெறும் எம்எல்ஏ தான். அதிமுகக்குள்ள அவர் யாரு? 0 ஆயிட்டார்ல. அவர் நம்பி அன்னைக்கு கூட இருந்த இன்னொரு தொகுதி கழக செயலரோ எம்எல்ஏ ஒருத்தரோ எடப்பாடி பழனிசாமி வரும்போது சாலை பத்தி வர வச்சாரா இல்லையா? இன்னைக்கு இருக்கிற முன்னாள் அமைச்சர்கள் ஒன்னு பேசுறாங்களா இல்லையா? சரிங்க, செங்கோட்டையன் போனது ஒரு கட்சியில் ஏற்பட்ட பிளவு. ஆஹா, அவருக்கு பிறகு எவ்வளோ பெரிய ஆதரவு எப்படி சொல்லலாம்? ஒரு வேலுமணி, ஒரு தங்கமணி, ஒரு சிவி சண்முகம், ஒரு ஆர்பி உதயகுமார், ஒரு செல்லூர் ராஜு, ஒரு திண்டுக்கல் சீனிவாசன், ஒரு நத்த விஸ்வநாதன், இப்படியும் ஒரு 10 பேர் 5 பேர் முன்னாடி போயிட்டாங்க சார். இப்போ ஈரோட்டில் எத்தனை தொகுதி இருக்கு? இவரால் அந்த தொகுதியில் அதிமுக வெற்றி பெற முடியுமா? வெளியேறதுனால கொஞ்சம் வெளியே பாதிக்காதா? பாதிக்கும். அப்போ ஏன் நீங்கள் போனீங்க?
பாதிக்கும்ல சார். அப்போ ஏன் சார் நீங்கள் வந்து அவங்களோட போய் சேர்றீங்க? உங்களுடைய நோக்கம் என்னவா? இப்போ என்னன்னா, இப்போ அதிமுகவோட அந்த கூற்றுக்கு வலு சேர்க்கிற விதமா ஐயா செங்கோட்டையன் பண்ணிட்டாரா? திமுகவோட பி டீமுங்கிறாரு இன்னைக்கு இபிஎஸ். சொல்றாரு தான். அப்ப அதே மாதிரி தான் நடந்துக்கிறீங்க நீங்க. மருதகராஜ் எங்க போனாரு? சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாரு. அண்ணா வந்து திமுகல போய் சேர்ந்துட்டாங்க. அன்பராஜா எங்க போனாரு? திமுகல போய் சேர்ந்துட்டாங்க. மைத்திரன் எங்க போனாரு? திமுகல போய் சேர்ந்துட்டாரு. இன்னைக்கு தொண்டைமானும் திமுக சேர்ந்துட்டாரு. அப்போ எதிர்க்கட்சியில இருக்கிறவங்க உங்களுடைய அடிநாத கொள்கையிலிருந்தே பிறழ்ந்து போய் அங்க சேர்ந்துட்டீங்க. அப்ப இன்னைக்கு இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாருமே திமுகவோட பி டீம் நடப்பாடு சொல்றது எடுபடுமா எடுபடாதா? இன்னொரு விஷயம் நான் கேட்குறேன் சார். இப்போ ஜெயலலிதா தலைமையிலான அதிமுக வந்து அது எடுத்த நடவடிக்கை எல்லாம் வந்து தைரியமாக நடவடிக்கை எடுத்த அதே நடவடிக்கை தான் இபிஎஸ் எடுக்கிறாரு. அதாவது சார் 2026 வந்து யாருடைய வெற்றி யாருடைய தோல்வி எப்படி அமைய போகிறது அப்படிங்கிறத இன்னும் இறுதியாகாமல் இருக்கக்கூடிய கூட்டணி கணக்குகளை வச்சு நம்ம முடிவு பண்ண முடியும். இப்போ இது வந்து பின்னடைவா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாளைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கட்சி வந்து சேருது இந்த அலையன்ஸில், ஈஸியாக ஸ்வீப் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. என்ன பண்ணுவீங்க? இல்லை, சேரக்கூடிய அரசியல் களமா இல்லை. இப்போ இல்லை. அரசியலில் 1 மணி நேரம் கூட மிகப்பெரிய காலகட்டம் சார். 1 மணி நேரம் கூட மிகப்பெரிய காலகட்டம். அப்போ அரசியல் எதுவுமே நடக்கும். அதனால் எதாவது திரும்பி நான் சொல்கிறேனே, இவருடைய விலகல் அப்படிங்கிறது முடிவை பாதிக்குமான்னு கேட்டிங்கன்னா, அது இப்போ நம்ம முடிவு வந்த பிறகு தான் சொல்ல முடியும். முன்னோட சோதர ஜோசிக்காரனா அது சரியா தப்பாக தான் நம்ம பேச முடியும். அந்த முடிவு ஏன் எடுக்கப்பட்டுச்சு, அந்த முடிவு எடுப்பதை நோக்கி ஏன் எடப்பாடி பழனிசாமி தள்ளப்பட்டாலும் தான் நம்ம பேச முடியும். அப்போ தொடர்ச்சியாக நீங்கள் சொல்கிற மாதிரி அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய காலகட்டத்துக்கு பிறகு அதிகமாக நீக்கப்படுறாங்கங்க அப்படின்னா, அதுக்கப்புறமா அவங்க ஆட்சியில் பெருசாக இல்லவே இல்லையே. இல்லை தான். ஆட்சியில் 2021க்கு முன்பாக தான் இருந்தாங்க. 2021க்கு அப்புறம் இந்த 4.5 வருஷம் ஆகுது. எப்படிங்க ஒரு ஆளுங்கட்சியிலேருந்து எதிர்கட்சிகளுக்கு சேருவாங்க? எதிர்கட்சி டு ஆளுங்கட்சி தான் போவாங்க. மற்றபடி மற்ற கட்சியில் இருக்கவங்க கூட வரலன்னு வச்சுக்கோ, மாற்று கட்சி கூட வந்துருக்காங்க. தக்க வச்சுக்க முடியல எடப்பாடியால. இல்லை, அதாவது என்னன்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட ஒரு அரவணைக்கும் போக்கு இருக்குது. அந்த அரவணைக்கும் போக்குக்கு ஒரு எல்லை இருக்குது. நான் அப்படிதான் பார்க்குறேன். நினச்சி பாருங்க, தலைமைக்கு 10 நாள் கெடு விதிக்கிறீங்க, அப்பவே நிற்கல. நான் கேட்குற கேள்வி புரியுதா? புரியுது. அப்போ வேண்டாம், அவர் அப்படிலாம் பண்ண வேண்டாம், அண்ணன்டா பேசுவதை நடத்துவோம் வெயிட் பண்ணியிருப்பாங்க. அப்போ அது ஒரு அரவணைக்கும் போகுது. என்னை கேட்டிங்கன்னா, வெயிட் பண்ணி பார்க்குறதுங்கிறதே ஒரு நல்ல தாட் ப்ராசஸ் தானே. அப்புறம் நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா நிற்கிறாங்க. சரி, அதாவது ஒரு கட்சியினுடைய நீக்கல் சேர்த்தல் அப்படிங்கிறது மக்கள் பிரச்சனைகளை பற்றி பேசாது. இது ஒரு மடைமாற்றும் உத்தி சார். யோசிச்சு பாருங்கள், நாட்டில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது, புரியுதா? அதை பற்றிலாம் மக்கள் பேசக்கூடாது. இப்போ ஒரு ஊழல் ஒன்று நடந்துக்கிட்டு இருக்கு. நேரு அவர்களுக்கு பிறகு இன்னொரு பேடி விஷயங்களை ஏற்றுமதி கொண்டு செல்லக்கூடிய லாரிகளுக்குள்ள ஊழல் பண்ணி அதில் பல 100 கோடிகளை வந்து ஆட்டையை போட்டிருக்காங்கன்னு ஒரு செய்தி. இதெல்லாம் வந்து மக்கள் சார்ந்த பிரச்சனை. இப்போ மக்கள் சார்ந்த பிரச்சனைகள்லேருந்து ஊடகங்களையும் நேயர்களையும் மக்களையும் திசை திருப்பணும் அப்படிங்கிற நோக்கத்தில் இது போன்ற செய்திகளை தொடர்ச்சியாக பேசுறது. நான் பேச வேண்டான்னு சொல்லலை, ஒரு செய்தியாக சொல்லிட்டு போயிட்டே இருங்க. டிஸ்கஸ் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அது வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அதை பற்றி டிபேட்டே பண்ணுறாங்க. இல்லை, அதாவது ஆனால் திமுகலேருந்து வெளியே போனவங்களை பற்றியும் இருக்கிறவங்க டிபேட் பண்ணியிருக்கீங்களா நீங்கள்? திமுகலேருந்து யாரும் இப்போதைக்கு யாரும் வெளியே போலையே. இல்ல, கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் திமுகவுக்கும் விசிகாவுக்கும் இடையில உரசலே இல்லையா? காங்கிரஸுக்கும் திமுக உரசல் இருக்கின்றது. அந்த உரசல் ஏன் வெளிச்சத்துக்கு வரல? அந்த உரசல் பற்றியோ அது விரிசலா மாறுமான பத்தி எத்தனை டிபேட் பண்ணீங்க? நீங்க எத்தனை டிபேட் பண்ணீங்க? ஐயா எத்தனை டிபேட் பண்ணீங்கன்னு சொல்லுங்க முதல்ல. பண்ணவே கிடையாது. அப்போ உங்களுக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னி தான் நான் பார்ப்பேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்போ அங்கே வந்து ஊடகங்கள் வந்து ஒரு தடுமாற்றமான நிலைப்பாடு எடுக்கிறாங்க. அப்படி எடுக்கக்கூடாது. அப்போ என் கருத்து என்ன அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி இந்த முடிவை எடுத்ததற்கு பின்னால் எந்த பெரிய ஆட்களும் கிடையாது. அதே செங்கோட்டையன் தான் இருக்கிறார். நீங்கள் இன்னொன்று, செங்கோட்டையன் வந்து ஒரு பவர் சென்டர் கிடையாது. அவர் ஒரு க்ரௌடு புல்லர் கிடையாது. அவர் ஒரு பேச்சாளர் கிடையாது. அவர் ஒரு படைப்பாளி கிடையாது. அவர் ஒரு கிரவுண்டில் இருக்கிற ஒரு சாதாரணமான ஒரு மனிதர். அந்த மனிதருக்கு அதிமுகவுக்கு உள்ளே இருந்தால் தான் மரியாதை. ஸ்ட்ரக்சருக்குள்ளே இருந்தால் தான் உங்களுக்கு எப்பயும் மரியாதை உண்டு. இப்போ நீங்கள் உங்களுக்கு அதில் வேற ஒரு மாடல் ஒருத்தரை போட்டுருவாங்க, அவ்வளோதானே. உங்களோட விசுவாசியாக இருக்கவும் கூட இருப்பாங்க, நான் இல்லைன்னா மறுக்கலை.
பட் அது தனி மரம் தோப்பாகாது சார். எப்பயுமே அமமுகவுக்குன்ற ஒரு கட்சி இருக்குது. அந்த கட்சியின் நோக்கம் என்ன? நோக்கம் என்ன? அதிமுகவை மீட்டெடுப்பது. எப்படி நீங்கள் கூட்டில் சேருவீங்க? சரி, எடப்பாடி கே பழனிசாமி தான் சிஎம் கேண்டிடேட்னு அமித்ஷா அறிவிச்சார்ல, மறுநாளே ப்ரெஸ்ஸை மீட் பண்ணி இந்த கூட்டணி நான் இல்லைங்கன்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே நீங்கள்? அப்போல்லாம் சொல்லாமல் ரொம்ப நாள் கழிச்சு என்டிஏ வெளியே போகிறேன்னு சொன்னீங்க. அப்போ என்னன்னா எல்லாருக்குமே ஒரு நோக்கம் இருக்குது சார். அந்த நோக்கங்களுக்கு விருப்பங்களுக்கு ஏற்ற மாதிரி பேசலாம். நான் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி பேசலை. இப்போ மேலே இருந்து நீங்கள் 2 விஷயத்த பாருங்கள். ஒருத்தர் நீக்கியிருக்காரு, ஒருத்தர் சேர்றாரு. இவர் ஏன் நீக்கிறாரு? இவர் ஓவராக பேசுறாரு, நீக்கியிருக்காரு. எடப்பாடி பழனிசாமியை கேட்டால் ஒரு கடத்தில் அவர் போய் தேர்தல் வெற்றியை விட எனக்கு என் தன்மானம் தான் முக்கியங்க போங்கன்ட்டாரு. இதுக்கு மேலே என்ன பேசுவீங்க ஒருத்தர்கிட்ட போய்? இல்லை, இப்போது 1989ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலின் போது ஜே அணி ஜானகி அணி என்று 2ஆக பிரிஞ்சுது. அந்த மாதிரி இப்போ 2026 தேர்தலில் ஓபிஎஸ் அணி இபிஎஸ் அணி பிரிந்தால் அதிமுக எதிர்காலம் எப்படி இருக்கும்? அப்படிலாம் பிரியறதுக்கு கனவுல கூட நடக்காது. எப்படி சொல்றீங்க உறுதியா? எப்படிங்க நடக்கும்? அங்க அப்ப சேவல் புறான்னு பிரிஞ்ச போது என்ன நடந்ததுன்னு தெரியுமா உங்களுக்கு? வரலாறு தெரியும்ல, உங்களுக்கு தெரியும். சேவல் புறான்னு பிரிஞ்ச போது கட்சியே பிளவுபட்டு இருந்ததுங்க. இப்போ அந்த மாதிரி எங்க கட்சி? என்னங்க நீங்க இப்படிலாம் பேசுறீங்க தோழர்? இதெல்லாம் ரொம்ப ஓவரா இருக்கு. கட்சி எங்க பிளவுபட்டு இருக்கு? அதான் சொல்றான், முன்னாள் அமைச்சர்களே உட்காந்து பேட்டி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, தப்பா பேசிக்கிட்டு இருக்கிறாரு செங்கோட்டையன்னு சொல்லிட்டு சொல்றேன். அதாவது முடிவுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி கோபுரத்தில் அமர்த்த வைக்கப்படலாம், தூக்கி வீசி எறியவும் படலாம். முடிவுக்கு பிறகு, தேர்தல் முடிவுக்கு பிறகு அது வரைக்கும் நம்ம பேசவே முடியாது. அவர் எடுக்கிறாரு, அவர் கட்சி அவர் முடிவுங்க. நீங்க யாரும் நாங்க யாருங்க பேசுறதுக்கு? அவர் கட்சி அவர் முடிவு. செங்கோட்டையன் இந்த விளக்கெண்ணெயில வறுத்த வெண்டைக்காயை போல தொடர்ச்சியாக ஒரே விஷயத்த நீளமா பேசுறத நிப்பாட்டிட்டு பாயிண்ட் டு பாயிண்ட் டைரக்டா வந்துடணும் விவகாரத்துக்கு. என்ன விஷயம், என்ன பிரச்சனை? சரி, அவர் தான் சேர்க்க முடியாது, இது மாதிரி பிரச்சனையா இருக்குன்ட்டாரு. அடுத்த கட்டம் என்ன பண்ணணும்? நம்ம திமுக தோக்கடிக்கணும், அதுக்கு எல்லா கூட்டணி கட்சியும் ஒன்று சேர்க்கணும். அதுக்கான வேலையை பாருங்க. அப்ப என்னன்னா அவரவர்கள் தங்களுடைய குறுகிய நோக்கத்துக்காக இன்னைக்கு நீங்க ஏன் சீனியருங்கிறீங்க? நீங்க சீனியருங்கிறது இன்னைக்கு தான் தெரியுமா? எல்லாருக்குமே தெரியுமே நீங்க தான் சீனியர்னு. அப்ப எடப்பாடி பழனிசாமியை தூக்கி போட்டுட்டு கூவத்தூர்ல நீங்களே போய் நான் சிஎம் ஆகிறேன்னு சொல்ல வேண்டியதானே சசிகலா அம்மையாட்ட? ஏன் சொல்லல? உங்கள் இயலாமை எப்படி நீங்க தியாகம்னு நீங்க கிரெடிட் எடுத்துக்க முடியும்? எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த கிரெடிட் எடுத்துக்க முடியும். ஏன்னா அவர் நான் ஆயிக்கிறேன், நான் சிஎம் ஆயிக்கிறேங்க, விடுங்க நான் பார்த்துக்கிறேங்கன்றாரு. எல்லாரும் கன்வின்ஸ் பண்ணி ஆனார்ல, நீங்க ஆக முடியல. எல்லாத்துக்கும் ஒரு டேலண்ட் வேணும் சார். அது சரியா தப்போ, அரசியலில் சூதுவாதெல்லாம் இருந்தால் தான் பண்ண முடியுன்றாங்க. அது இல்லை அவருக்கு. அப்புறம் அரசு நல்லவனுக்கு இடம் இல்லை, வல்லவனுக்கு தான் இடம். வல்லவராக யார் இருக்கிறாங்கிறத காலம் முடிவு பண்ணும். இல்லை, ஒரு பக்கம் திமுகவில் ஊழலும் அந்த கொலை சம்பவம் அதிகரித்து விட்டது. அது அதிருப்தியாக இருக்குங்க. அதுக்கு மாற்றாக அதிமுக மக்கள் ஆதரிக்கணும்னா அதிமுக வலுவாக இல்லை என்பது தான் இன்னைக்கு பேசு பொருளாக இருக்கின்றது. இந்த நிலையில அதிமுக ஆட்சி கைப்பற்றுமா என்பது கேள்விக்குறி. என்னுடைய கேள்வி. அதிமுகவினுடைய இன்றைய கூட்டணியை வைத்துக்கொண்டு மிகப்பெரிய அளவில் ஒரு மக்கள் எழுச்சியை காண்பிக்க வாய்ப்புகள் குறைவு. கரெக்டாக சொல்லிட்டீங்க. அப்போ மெகா கூட்டணியை அமைக்க போறோன்னு சொல்லக்கூடிய ஐயா எடப்பாடி கே பழனிசாமி அந்த கூட்டணி ஈர்ப்புக்கான வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, கட்சிக்காரங்க பார்க்குறாங்க. ஸோ பாமக தேமுதிக மற்றவங்களாம் இந்த அலையன்ஸ் சேர்ந்தாங்க அப்படின்னா தேமுதிக திமுகவில் இணைய விரும்புகிறது. அதான் தகவல். உங்களோட பிரபலத்தை வச்சுங்க, ஃபோன் பண்ணி பேசினாங்களா? அப்படிலாம் இல்லை சார், கள நிலவரம் சார், கள நிலவரம். ஃபோன் பண்ணி பேசினாங்களான்னு? ஃபோன் பண்ணலாம் பேசல, கள நிலவரம் எப்படி சொல்றேன் இன்றைய நிலையில. அது அடுத்த மாறலாம். அது ஏற்கனவே பஸ் ஃபுல்லாக இருக்குது அந்த இடத்துல. ஆமாம், ஃபுல்லாக தான் இருக்குது. அதனால் யாரை தூக்குவாங்கன்னு தெரியாது. இன்னொரு பக்கம் தேமுதிக அங்கே போனால் 2024 தேமுதிகக்கு யார் வாய்ப்பு கொடுத்தா? 24 அதிமுக கொடுத்தது, வாய்ப்பு கொடுத்தாங்க. அப்போ அந்த விஷயத்தையும் பெரம்பலூர் ஞாபகத்தில் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இன்னொன்று, அங்கே போனாங்கன்னா அந்த கூட்டணி ஜெல்லாகுமா, அதாவது அந்த ஓட்டெலாம் கன்வெர்ட் ஆகுமான்னு தெரியாது. பாஜகவோடு நெருக்கமாக இருக்கிற ஒரு கட்சி தேமுதிக, அது செட் ஆகுமான்னு தெரியாது. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் சொல்கிறீங்க, விவரம் இருந்தவர் 4 பேர்கிட்ட பேசியிருப்பீங்க. அதனால் தேமுதிக, பாமக, பாஜக, அதிமுக போன்ற கட்சிகள் இணைய வாய்ப்பு இருக்குது. சர்ப்ரைசிங்காக ஒரு வேளை தாவேகா சேர்ந்தாங்க அப்படின்னா திமுகவுக்கான அந்த ஆட்டம் அப்படிங்கிறது கொஞ்சம் ஒரு மாதிரி கலகலத்து போக வாய்ப்பு இருக்குது. ஒரு டஃப்பான ஒரு ஃபைட் இருக்கும், பார்ப்போம். அதான் சொல்கிறேனே, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட்டணி வலிமையை
அதிகரிப்பதற்கான வேலையை பார்க்குறாரு. கட்சியை வலிமைப்படுத்தணும், கூட்டணியை வலிமைப்படுத்தணும், அப்பதான் வெற்றி பெற முடியும். இன்னொன்று சொல்கிறேன் சார், ஒருத்தர் கான்ஃபிடென்ட்டாக இருக்கும்போது சில விஷயங்கள்லாம் கடந்து போயிடும். ஒரு பர்செப்ஷன் இருக்குல்ல, ஒரு பர்செப்ஷன் ஒரு அலைன்னு சொல்லுவாங்க, ஒரு வேவ் வரும்போது மற்றதெல்லாம் அடிச்சுட்டு போயிடும். கூட்டணி அது இது எதுவும். இப்போ தமிழ்நாட்டில் பிஜேபி எதிர்ப்பு இருக்கா இல்லையா? இருக்குல்ல. ஆனால் அதிமுக தமிழ்நாட்டில் பிஜேபி எதிர்ப்பது திமுக தான் கடுமையாக எதிர்க்கிறது. மக்கள்லாம் அவ்வளோவா எதிர்க்கல, அப்படிதானே? அதான் உண்மை. நான் மக்கள் எதிர்க்கிறாங்கன்னு தான் என் கருத்து. ஓகேவா? திமுக பாஜகவோட கூட்டணி வச்சாங்கல்ல, ஞாபகம் இருக்கா? 1999 வச்சாங்க. அந்த காலகட்டத்தில் திமுகவுக்கு இஸ்லாமியர்கள் ஓட்டு போட்டாங்களா போடலன்னு தெரியுமா உங்களுக்கு? போட்டாங்க. ஏன் போட்டாங்க? இஸ்லாமியர்கள் பாஜகவோடு திமுக கூட்டணி வச்சாலுமே ஓட்டு போட்டாங்க. ஏன்னா திமுக நமக்கான கட்சி, அவங்க சண்டை போட நமக்கு எதாவது பண்ணுவாங்கன்ற நம்பிக்கையாக அவங்களுக்கு அப்போ இருந்துச்சு. அதனால் திமுக ஓட்டு போட்டாங்க. அந்த நம்பிக்கையை இன்னைக்கு உருவாக்குற வேலையை அதிமுக பார்க்கணும், அவ்வளவுதான். அதிமுக என்னடாச்சு, பிஜேபி எதிர்கட்சியாக இருக்கிற அதிமுக நமக்கு எதாவது வந்து செய்வாங்கடா அப்படிங்கிற நம்பிக்கை நீங்கள் உருவாக்கிட்டா முடிஞ்சு போச்சு. தொடர்ச்சி அந்த வேலையை பார்த்துக்கிட்டு தானே. அதாவது இவர் என்ன பண்ணுறாரு, இவரால் முடிகிற வேலையை பார்க்குறாரு. நெல் கொள்முதல் விவகாரமா கையில் எடுத்தாரு, பேசினாரு. எஸ்ஆர் விஷயத்த பேசினாரு. அதாவது இந்த அண்ணா பல்கலைக்கழக மேட்ரு, அப்புறம் தொடர்ச்சியாக என்ன நடக்கக்கூடிய கொலை கொள்ளை அப்புறம் ஊழல் விவகாரம் இதெல்லாம் அம்பலப்படுத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. அது தொடர்ச்சியாக பண்ணுங்க. அதான் நான் சொன்ன, ஒரு வேவ் வரும்போது கூட்டணி அடிச்சுட்டு போயிடும். அப்படி பேசினாலும் அந்த வேவ் என்னன்னா, ஆன்டி இன்கம்பன்சி அப்படிங்கிற வேவ் வரும்போது ஆன்டி பிஜேபிலாம் டைல்யூட் ஆயிரும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? கண்டிப்பா. ஆன்டி பிஜேபி இங்க இருக்கு, இப்போ இங்க இருக்கு. ஆன்டி இன்கம்பன்சி இங்கே இருக்கு. இப்போ ஆன்டி இன்கம்பன்சி அதிகமாக இது அப்படியே கீழே இறங்கிரும். இப்போ மக்கள் வந்து ஆன்டி ஓகே நமக்கு ஆட்சி சரியில்லைன்னு ஓட்டு போட்டுருவோம், ஜெயிக்கிறதுக்கு போட்டுருவோம், போடுவோம். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அப்போ விஜய் வந்தாலும் சரி, மாற்றம்னு சொல்கிறவங்க உண்மையான மாற்றமாக இருக்கணும். இப்போ நாம் தமிழர் கட்சிக்கு மக்கள் கன்சிடராக ஓட்டு போடுறான், தொடர்ச்சி தனிச்சு நிற்கிறாரு. இப்போ விஜய் வந்து பேசலை, போகல, வரல, இருக்கு இல்ல இப்படிங்கிற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் மக்களுக்கு வேலைக்கு ஆகாது. ஏன்னா அவருடைய கொள்கை பிரகாரம் சிஎம் கேண்டிடேட் இல்ல. என்ன கொள்கை இருக்கு? ஏன் கொள்கை இல்ல? என்ன கொள்கை இருக்கு? கொள்கைலாம் அவர் மாநாட்டுல இல்ல அவர் தெளிவா தெரிவிச்சிட்டாரு. தாவேகாவோட 5 கொள்கையை இப்ப நெறியாளர் சொல்லுங்க சார். 5 கொள்கை வந்து காமராஜர், அம்பேத்கர் கொள்கையா சார்? அவருடைய வழியை தான் பின்பற்றாரு. கொள்கைன்னு நான் கேட்டா நீங்க என்ன காமராஜர் அம்பேத்கர் சித்தாந்தம் சார்? என்ன சித்தாந்தம்? காமராஜர் சித்தாந்தம் இருக்கு. காமராஜரோட கொள்கை என்ன சார்? காமராஜர் கொள்கை சொல்லியே தெரியணும் உங்களுக்கு? ஆமா சொல்லி தெரியும். நேர்மையான எளிமையான நேர்மை எளிமை எல்லாம் கொள்கை கிடையாது சார். முதல்ல இந்த மக்களுக்கு அவர் கொள்கையை சொல்லிட்டாரு சார். திராவிடமும் தமிழ் தேசம் எனது 2 கண்கள் சொல்லிட்டாரு. அவரோட கட்சிக்காரர் சொல்றாரு அது என் கொள்கையே கிடையாதுன்ட்டு. வேற என்ன? கட்சிக்காரர்கிட்ட கேட்கும்போது திராவிடமும் தமிழ் தேசியமும் இந்த மண்ணின் இரு கண்கள் தான் சொன்னோம், அது எங்க கண்கள் கிடையாதுன்னு சொல்லிட்டாரு. அவங்க கண்ணு வேற 2 கண்ணு. சொல்லுங்க என்ன தாவேக்காவோட கொள்கை என்ன சொல்லுங்க? நீங்க சொல்லுங்க. கொள்கை எனக்குமே தெரியலையா கொள்கை என்னன்னு. அப்ப அந்த வார்த்தையை நீங்க வாபஸ் வாங்கிக்கோங்க. தாவேக்காவோட கொள்கைப்படிலாம் கிடையாது. தாவேக்கானா விஜய்னா தாவேக்கா. விஜய சிஎம் ஆகணுங்கிறதா அவங்க கட்சியை ஆரம்பிச்சாங்க. ஆமா, விஜய சிஎம் ஆகணும்னா தமிழ்நாட்டில் என்ன தரல முடியாது. தாவேக்கு வந்து காங்கிரஸ் விரும்புகிறது கூட்டணி அமைய. ஆனா மத்த காங்கிரஸ் விஜய் தாவேக்கா லவ் பண்ணலாம். பட் இப்ப ஆல்ரெடி ரிலேஷன்ஷிப்ல இருக்குது திமுக கூட. ஆமா, தப்பு இல்லையா அது? ஆமா, கூட்டிட்டு வர முடியாது. அவங்களும் இப்ப வர மாட்டாங்க. டைவர்ஸ் அப்ளை பண்ணா வாங்குறதுக்கு லேட் ஆகும். அதாவது திமுக இருந்து காங்கிரஸ் டைவர்ஸ் வாங்குறதுக்கு லேட் ஆகும். தலைவரை வெயிட் பண்ணுங்க. ஆமா, அந்த டைவர்ஸ் வாங்குறது லேட் ஆகும். அப்படிங்கறதுனால இன்னைக்கு தாவேக்கா சிங்கிளா தான் இருக்கணும். சிங்கிள் பசங்க அந்த மாதிரி பேச்சுலர் வாழ்க்கை தான் இந்த வாட்டி. அப்படி இல்ல திமுக விழுத்தனா போதும், ஏன் நான் அப்புறமா கூட வளர்ந்துக்கிறேன்னு நீங்க நினைச்சீங்கன்னா இன்னும் ரொம்ப தாமதப்படுத்தக்கூடாது. இப்போதே இறங்கி அந்த அலையன்ஸ்ல சேர்ந்துடணும். அதிமுக சேர்ந்துடணும். உங்களுக்கு அதை வீழ்த்தணும் நோக்கம் இருந்துச்சுன்னா. இப்போ சர்வேக்கள் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், மக்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்னு நம்ம முதல்ல பார்க்கணும். இப்போ மக்கள் மனநிலை நம்ம அன்றாட பிரச்சனை என்ன பார்க்குறான்? மின்சார கட்டணம் உயர்வை பார்க்குறான், தண்ணி பிரச்சனையை பார்க்குறான், ரோடுக்குள்ளே போனால் சந்திரமண்டலத்தை கீழே கொண்டு வச்ச மாதிரி ரோடு வச்சிருக்கிறான். ரோடு பிரச்சனை இருந்துகிட்டு இருக்கு, வேலை பிரச்சனை இருந்துகிட்டு இருக்கு, கல்வியில் பிரச்சனை இருந்துகிட்டு இருக்கு, பொருளாதாரத்தில் பிரச்சனை இருந்துகிட்டு இருக்கு, வாழ்க்கை தரத்தில் பிரச்சனை இருந்துகிட்டு இருக்கு. வட இந்தியக்காரெல்லாம் தமிழ்நாட்டுக்குள்ளே பூந்துக்கிட்டு இருக்கான். நமக்கு வேலை கிடைக்க மாட்டேங்குது, சோறு கிடைக்க மாட்டேங்குது, நம்மளை எவனும் மதிக்க மாட்டேங்குது. ஆனால் இவன் 1008 பிரச்சனை இருந்துகிட்டு இருக்கான். இந்த இடத்துல இந்த பிரச்சனை இருந்து 9,000 கோடி ஊழல் நேரு துறையில
9,000 கோடி. 9,000 கோடிலாம் நீங்க சொல்லாதீங்க. நீங்க கணக்கு பண்ணி பாத்தீங்களா? ஆமா, என்ன கணக்கு பண்ணி சொல்லுங்க. 150 பேர்கிட்ட ஆ. 25 லட்சம் முதல் 30 லட்சம் வரல லஞ்சம் வாங்கியதாக அமலாக்கத்துறை தமிழக காவல்துறை அதிகாரிடம் சார் அறிக்கை கொடுத்திருக்காங்க. எதிர்க்கட்சிகள் பேசட்டும், நம்ம வந்து ரிப்போர்ட்டர்ஸ் 150 பேர்கிட்ட 30 லட்சம் நீங்க கணக்கு போடுங்க, எவ்வளவு வருது பாருங்க. 100 கோடி கூட வராது. 888 கோடிங்கிறதெல்லாம் என்ன டேட்டான்னு நமக்கு தெரியல, எனக்கு தெரியல, தெரிஞ்ச சொல்லி கொடுங்க. என்ன டேட்டான்னு தெரியல. அதில் பிரச்சனை நடந்திருக்க வாய்ப்புகள் உண்டு. தொடர்ச்சி அண்ணா பல்கலைக்கழகம் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு மேலே ஏற்கனவே இப்போ சில டிஃபால்ட்லாம் இருக்குது, தப்பு பண்ணுறாங்க அப்படின்னு. அப்போ மேபி பண்ணியிருக்கலாம், பண்ணாமலும் இருக்கலாம். ஏன் சார் டிஜிபி அலுவலகத்தில் வந்து அந்த அறிக்கை கொடுக்கணும், எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணு சொல்லி? அமலாக்கத்துறை வந்து நீதிமன்றம் போயிருக்கலாமே, இல்லை சிபிஐ நாடிக்கலாமே? இல்லை, அமலாக்கத்துறையினுடைய அப்ரோச் அவங்களோட விதிகளின்படி சரியாக தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. அவங்கள கேட்கும்போது நாங்கள் 66/2 அந்த விதிகளின்படி சப்ஜெக்ட் டு கரெக்ஷன் அந்த விதிகளின்படி நாங்கள் டிஜிபி கிட்டே கொடுத்துருக்குறோம். அவங்க தான் இப்போ வந்து எஃப்ஐஆர் பதிவு பண்ணணும். எஃப்ஐஆர் பதிவு பண்ணோன்னா வி வில் ஸ்டார்ட் அவர் இன்வெஸ்டிகேஷன் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதில் அதிமுகவில் நான் என்ன பார்க்குறேன்னா, அதிமுககாரங்க இந்த விவகாரத்தை இன்னும் விரைவுபடுத்தி கொண்டு போகணும். அப்போ செங்கோட்டை மேட்ரு இந்த மாதிரி டைவர்ஷனாக இருக்குது. ஒரு கடத்தில் அவங்க சொல்கிற மாதிரி திமுகவோட வீட்டியமோங்கிற சந்தேகமும் நமக்கு வருது. அப்போ என்ன பண்ணணும், நீங்கள் உண்மையிலேயே எதிர்க்கட்சியாக இருந்தீங்க, எதிர்க்கட்சியாக என்ன வேலை பார்க்கணும்னு அதிமுககாரங்க நினச்சாங்கன்னா மற்ற விஷயங்களை கவனம் செலுத்துறதை விட்டுட்டு எதிர்க்கட்சியாக ஆளுங்கட்சியினுடைய பிழைகளை சுட்டி காட்டி, குறைகளை சுட்டி காட்டி மக்கள் எடுத்து கொண்டு போய் சேர்க்கணும். அப்போ இந்த விவகாரத்தில் அமலாக்கத்துறை கேநெருவை குறிவைக்கும் போது திமுக கேநெருவை கைகழுவி விட்ட மாதிரி எனக்கு தோணுது. பெருசாக ஒரு தொட்டுப்பார் சீண்டிப்பார்னு ஒரு வீடியோ வரல, ஒரு ஆடியோ வரல, ஒரு பெருசாக ப்ரொபகண்டெல்லாம் ஒன்றும் இல்லை பாருங்கள். அப்படியே கடந்து போகிற மாதிரி இருக்கிறாங்க. பாப்பா என்ன பண்ணுறாங்கன்னு பொறுத்து இருந்து பார்க்கலாம். உங்களுடைய விரிவான தகவலுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.